நீட்டுற நேரம், மடிக்கிற நேரம், மேலும் மாடிப்படி ஏறுற நேரம் உங்களுக்கு வலி ஏற்படுதுன்னு சொன்னா இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கானதுதான். இப்ப அதிகமாக ஆக்கள் பாதிக்கப்படுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானம். நான் டாக்டர் சாஜித். இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, மூட்டு தேய்மானம் எதனால ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது, அதை இயற்கை முறையில தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல முழுமையாக பார்க்க இருக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் செய்யறதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை சென்ட் பண்ணி விடுங்க. மேலும் என்னுடைய பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம், இந்த வசனம் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்க கூடும். ஏன் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட இந்த நிலைமையானது காணப்படலாம். இது எவ்வாறு ஏற்படுது என்று சொன்னா, நம்மளோட முழங்கால் மூட்டு இருக்கு தானே, அதுக்கு இடையில இணைக்கிற இடத்துல ஆர்டிகுலர் கார்டிலேஜ், மெனிஸ்கஸ், லிகமெண்ட் போன்ற அமைப்புகள் காணப்படும். இந்த ஆர்த்ரைட்டிஸின் போது என்ன செய்யும் சொன்னா, இணைச்சு வச்சிருக்கிற கார்டிலேஜ் இருக்கு தானே, ஆர்டிகுலர் கார்டிலேஜ். இப்ப உதாரணம் உங்களுக்கு எளிமையா சொல்ல போனோம்னு சொன்னா, நீங்கள் சிக்கன் அதாவது லெக் பீஸ் சாப்பிடுற ஒரு ஆளா இருந்தா அந்த லெக் பீஸ்ல முடிகிற இடத்துல அந்த போனை சுத்தி ஒரு கார்டிலேஜ் அமைப்பு, அதை சாப்பிட்டா கராக்குன்னு சத்தமெல்லாம் கேட்கும். உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அதே மாதிரி ஒரு அமைப்பு நம்மட தொடையன்புல முடிகிற இடத்துல, அதாவது முழங்கால் மூட்டுல காணப்படுது. இது என்ன செய்யும் சொன்னா, சில காரணங்களால சிதைவடையும். சிதைவடைத காரணங்கள் அதிகம் உண்டு.